Hi, hello people. Welcome back to my channel Visualize with Vinny. It's been like months நான் வந்து என்னோட சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சொல்லிவிட்டு பட் ஸ்டில் ஐ குட் ஹேவ் அ லாட் ஆஃப் டவுட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். டெலகிராம் சேனல்லையும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்குறீங்க. ஸோ என்னால் ஏன் வந்து ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஆஸ் ஆல்ரெடி செட் நான் வந்து லா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து மேலே வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ நீங்கள் லா காலேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து வைவா ப்ராசஸ் இதெல்லாமே இருக்கும். ஒரு எண்ட் ஆஃப் த மந்தில் தான் இருக்கும். ஸோ இந்த 2 மாதம் வந்து நான் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து பண்ண முடியல. அண்ட் என்னோடய ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு வரும்போது ஓகே எல்லா டவுட்ஸுமே வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இந்த வீடியோக்கு. பிகாஸ் அப்கமிங் யூபிஎஸ்சி வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து எழுத போவீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லலாம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து ஜூன் 15 வந்து வருது. ஸோ அதுவும் நிறைய பேர் எழுதுறீங்க. ஸோ அவங்களும் நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ளஸ் குரூப் 2 ரிசல்ட் அப்டேட் இது எல்லாம் பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன வந்து கற்றுக்கிட்டேன் இல்லை என்னோடய ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ண நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து யூபிஎஸ்சி பண்ணாலும் சரி டிஎன்பிஎஸ்சி பண்ணாலுமே சரி லாஸ்ட் மினிட்ல எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சரி யாராக இருந்தாலுமே சரி 100% யாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கவர் பண்ணலையே அது கவர் பண்ணலையே அது விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து வரும். இந்த மெட்டீரியல் நிறைய பேர் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து போடுவாங்க. டு பி வெரி ஆனஸ்ட் நம்ம குரூப்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லலை. பட் ஸ்டிக் டு யுவர் ஸ்டாட்டிக் சோர்சஸ். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அதிகமாக ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் சோர்ஸ் சேர்த்துட்டு போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக படிக்கிறதும் ஒரு தடவை தான் உங்களால் படிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பழைய விஷயத்தையுமே வந்து நிறைய தடவை ரிவைஸ் பண்ணாதனால பழசுலையும் சரி புதுசுலையும் சரி எதுவுமே உங்களால் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ தட் உங்களோட ஸ்கோர் வந்து பயங்கரமாக அடி வாங்கும் ரிவிஷன் இல்லாதனால. ஸோ ட்ரை டு ஸ்டிக் டு யுவர் சோர்சஸ். நிறைய தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா புது சோர்சஸ் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த வருஷம் இந்த ராம்சார் சைட்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க, இந்த வருஷம் வந்து இந்த நேஷ்னல் பார்க்ஸ்லாம் வந்து சேர்த்துருக்காங்க, இந்த வருஷம் வந்து தமிழ்நாடுல இவங்களுக்குலாம் அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பேசிக் ஸ்டஃப் சிலபஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ரிவிஷன் இல்லை பேசிக் திங்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை கவர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுற மெசேஜஸ் ப்ளஸ் மற்றதெல்லாம் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எக்ஸாமினேஷனோட எண்டோட பீரியட் அப்படின்றதுனால வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி சுற்றி இருக்க சர்க்கிளும் சரி நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் அது பின்னாடி ஓடினா உங்களோட ரிவிஷன் லேக் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ரிவிஷன் தாண்டி உங்களோட ப்ராக்டிஸ் டெஸ்ட் இது வந்து ரொம்ப 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 வந்து முக்கியம். அதுவும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஸோ ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ஒரு டெஸ்ட்டை வந்து எப்படி வேணாலும் போய் எழுதலாம். ஆனால் இப்படி தான் நான் பிளான் பண்ணிவிட்டு எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நீங்கள் எப்படி வந்து அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் ஒரு டெஸ்ட்டுக்கு உட்காந்து எழுத முடிஞ்சால் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கொஸ்டின் நான் வாசிக்கிறதுக்கு வந்து 1 நிமிஷம் எடுத்துப்பேன், நீங்கள் வந்து மேபி ½ மினிட்ல வந்து வாசிக்கலாம். சில பேர் ஒரு கொஸ்டின் வந்து 2 நிமிஷத்துக்கு வாசிக்கலாம். ஸோ உங்களோட வாசிக்கிற ஸ்பீட் என்ன, ஒரு கொஸ்டின் பேப்பரை எவ்வளோ டைமில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு ரீட் கொடுக்க முடியுதா 2 ரீட் கொடுக்க முடியுதா, எந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் திணறீங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வருது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது. இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஹார்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சில பேர் எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அது உங்களோட பேசிக் சப்ஜெக்டாக இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு எடுத்தோடனே நான் எக்கனாமிக்ஸ் தான் ஆன்சர் பண்ணுவேன், எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் ஆன்சர் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் ஃபஸ்ட் அட்டம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ஸ்கோர் அதிகமாக வருதோ கொஸ்டின் பேப்பர் ஹார்டாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு ஆரம்பிக்கும் போது அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே உங்களோட பேப்பர் வந்து நீங்கள் நகர்த்திட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் ஆர்டரில் சால்வ் பண்ணால் இட் வில் பி வெரி ஹார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். எதில் வந்து கம்மியான டைம் எடுக்கிறீங்கன்னு வந்து பாருங்கள். ஏன் வந்து இது சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க, இல்லை 100 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட டஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரிலையுமே வந்து அவங்க ரீசன் கொஸ்டின் கேட்டாங்க, ரொம்ப ரொம்ப லாங்காக கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ரீசன் இப்போ
டிஎன்பிஎஸ்சியுமே வந்து இந்த அசர்ஷன் ரீசன் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கூற்று விளக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கும், தெரியாத சப்ஜெக்ட்டுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ அந்த கொஷினை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரிஞ்ச கொஷின் கூட ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி அட்டம் கொடுத்து பிரேக் எடுத்திருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு டைம் நிறைய சேவ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டினில் உங்கள் மைண்டை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் செகண்ட் திங் நான் வந்து சொல்லணும்னு நினச்ச விஷயம். அண்ட் தேர்ட் திங், உங்களோட ரிவிஷன் மெட்டீரியல்ஸை வந்து திரும்ப திரும்ப வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் என்னோடய ஜேர்னியில் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் படித்து கிளியர் ஆகிறத விட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை படித்தா ஈஸியாக கிளியர் ஆகிடலாம் அப்படின்றது தான் வந்து நான் என்னோட ஸ்டடியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் 80% அளவுக்கு நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும். கடைசி 1 மந்த்ஸ் வந்து ரிவிஷனுக்கு வந்து எடுத்துக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வந்து தூக்கத்தில் கேட்டாலும் வந்து சில ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து மார்க் வரும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் இவ்வளோ தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 40 கொஸ்டின் வந்து யூனிட் 4 யூனிட் 5லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த யூனிட் 4 வந்து ஃபுல் டாப்பிக்கை ஃபுல்லாக தரவாக வச்சுருந்துருக்கணும், அதை வந்து பக்காவாக ரிவிஷன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் அதிகமாக ஸ்கோர் வருதோ அதை ரொம்ப ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட் கூட நீங்கள் வந்து பெருசாக பார்க்கலனா கூட வந்து உங்களுக்கு அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலும் கம்மியான மார்க்ஸ் தான் போகும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் ஏரியா என்ன, வீக்னஸ் ஏரியா என்ன, அதே மாதிரி சப்ஜெக்டோட ப்ரியாரிட்டி என்ன ஒரு கொஷின் பேப்பரில் அப்படின்றது தெரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது வந்து நான் தேர்ட் சொல்லணும்னு நினச்சேன், சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் the லாஸ்ட் திங் இஸ் தட் எனக்கு வந்து May 3லேருந்து வந்து ஐ ஹாவ் மை செமஸ்டர்ஸ் கோயிங் ஆன். கிட்டத்தட்ட May 26 வரைக்கும் ஐ ஹாவ் மை செமஸ்டர்ஸ் கோயிங் ஆன். நான் அதனால் யூபிஎஸ்சிக்கு இந்த தடவை வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். நான் யூபிஎஸ்சி வந்து கொடுக்க போகிறது கிடையாது, பட் குரூப் 1 வந்து நான் வந்து கொடுக்குறேன். இதை தாண்டி வந்து ஸோ எனக்கு வந்து யூபிஎஸ்சி இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்ளிகேஷனும் சரி, யூபிஎஸ்சிக்கு என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. நான் யூபிஎஸ்சி இந்த தடவை கொடுக்காதனால, நாட் பிகாஸ் என்னோடய செமஸ்டர் கிடையாது, பட் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து நான் பார்த்ததுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் அ பிரேக். அதனால நான் இந்த வருஷம் வந்து யூபிஎஸ்சி வந்து கொடுக்கல. பட் whoever is giving it, ட்ரை யுவர் லெவல் ஹார்ட். இது வரைக்கும் வந்து இப்போ தான் யூபிஎஸ்சி ரிசல்ட் கூட வந்தது. ஸோ அந்த மோட்டிவேஷன் ஜேர்னியாக இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்தை வந்து பார்த்து நான் கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களால் இன்றைக்கி முடியலனாலும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் முடியும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், பி இன் தட் ஜேர்னி. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. நிறைய பேர் வந்து பயத்தால் எக்ஸாம் போய் எழுதாமல் இருப்பாங்க. அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வருதோ வரலையோ போய் அட்டெம்ப்ட்டை வந்து கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா படிப்பாங்க, லாஸ்ட் மினிட்ல போய் எக்ஸாம் எழுத மாட்டாங்க. கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு எழுதி இருந்திருக்கலாம்னு தோணும். அது வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிறத விட அதிகமான ரிக்ரெட்டை வந்து கொடுக்கும். ஸோ நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பயத்தில் வந்து எக்ஸாம் எழுதாமல் இருக்காதீங்க, போய் எக்ஸாம் எழுதுங்க. ரொம்ப உங்களை வந்து நம்புங்க. சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இன்னுமா நீ அட்டெம்ப்ட் கொடுக்குற, இந்த அட்டெம்ப்ட் கொடுத்தா பாஸ் ஆகதா போகிற, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நார்மலாக எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வரதான் செய்யும். பட் பிலீவ் யுவர் செல்ஃப். இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கீங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ அதுக்கானது வந்து வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் கிவ் த எக்ஸாமினேஷன் வித் யுவர் ஃபுல் ஹார்ட். ஆல் த வெரி பெஸ்ட். குரூப் 1க்கு வந்து நான் என்னோடய செமஸ்டர் எக்ஸாம் முடித்தோடனே வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நான் படிக்கிறேனோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலில். ஸோ குரூப் 1 என்னோடய ஸ்ட்ராட்டஜி இல்லை லாஸ்ட் மினிட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ லாங் டைம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது, ரொம்ப அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸில் வந்து நான் பார்த்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் கூட வந்து உங்களோட டவுட்ஸோ இல்லை குவரிஸோ இருந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் அபவுட் குரூப் 2 இஸ் தட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A மேயில் வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. யாராவது பார்க்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஏன் வந்து நான் இது வந்து இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து லாங் லீவ் எடுத்து படிக்கிறவங்களாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கேஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா பி ரெடி ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் த அப்டேட் அபவுட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஸோ நான் வந்து டூ கூட வந்து லேட்டாக தான் ஜூனில் தான் விடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி இஸ் டூயிங் அ குட் ஜாப். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் விட்டுறாங்க. ஸோ குரூப் 1மே அப்படி தான் நடந்தது. நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஸோ குரூப் 1 பற்றி நான் அதிகமாக பேசலை. பிகாஸ் நான் வந்து குரூப் 1 கண்டிப்பாக வந்து இந்த செமஸ்டர் முடிச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி அதோட ப்ராட் ஐடியா வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சேனலில். ஸோ ஐ எம் ஹேவிங் மை செமஸ்டர் எக்ஸாம் கோயிங் ஆன் ஃப்ரம் May 3. ஸோ ஐ விஷ் மை செல்ஃப் அ வெரி குட் லக். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க.
ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ரைட் எக்ஸாம். ஸோ பி வெரி பாசிட்டிவ், பி கான்ஃபிடென்ட். அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு பி வித் யூ பீப்புள். ஸோ இவ்வளோ நாள் வந்து என்னால் வர முடியாமல் இருந்ததுக்கு ஐ எம் ரியலி சாரி, பிகாஸ் ஐ டிடன்ட் ஹேவ் த டைம். பிகாஸ் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மேக் வீடியோஸ், இல்லை கண்டென்ட் கூட வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ ஐ ரியலி ஃபவுண்ட் இட் வெரி ஹார்ட். பட் சில கமெண்ட்ஸ் கூட வந்து நான் ரிப்ளை பண்ணல. ஒரு 1 வீக் இல்லை 1.5 வீக்ஸ்க்கு அப்புறம் கூட நான் ரிப்ளை பண்ணியிருந்திருக்கேன். ஸோ ஐ நோ தட். பட் அர்ஜென்ட்டாக இருக்க கமெண்ட்ஸுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இட் ஹியர் பிலோ, பிகாஸ் எனக்கு ஓல்டு கமெண்ட்ஸ்லாம் காமிக்க மாட்டேங்குது, என்னோட மெயில் ஐடிக்கு வருது. அதில் போய் பார்த்து பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஹார்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இட் பிலோ. ஸோ நைஸ் டு மீட் யூ ஆல் அகேன், and I'll meet you in another video very soon. Thank you, and it's bye from Vinita.